ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக வர அழுக்காயிடும். ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, விளக்குமாறு, ஸ்பாஞ்சு இதெல்லாம் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஒரே ப்ராடக்ட்ல இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாங்க அது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் தான். இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைடும் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குங்க. ஒன்று வந்து கீழே வந்து தரையை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து செவர் இருக்குங்களா அந்த சைடில் க்ளீன் பண்ணுறது வால், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குங்க. ஸோ மூணும். இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக ஆக்கிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாங்க. அதுக்கு பிறகு மாட்டி விட்டுலாம். இங்கே வந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இதை வந்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ வந்து கீழே எதுவுமே இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இந்தியன் டாய்லெட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தை வந்து ஈஸியாக போய்க்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம எப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷ் மட்டும்தான் ஈஸியாக க்ளீன் பண்ணும் கிடையாதுங்க. நம்ம அதுக்கு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடுமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாத்ரூம் ஈஸியாக க்ளீன் ஆகும். இது எப்படி க்ளீன் பண்ணு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு லிக்யூட் போட்டிருக்கேங்க. அந்த லிங்கும் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரைகள், அழுக்கு எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கும் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே ஏதாச்சும் நீங்கள் லிக்யூட், பெஸ்ட்டான லிக்யூட் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி அப்படியே போகுது. உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவும் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைடில் உள்ள வால் அந்த மாதிரியும் க்ளீன் பண்ணலாம். ஸோ அழுக்குகளை வந்து வைப் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு. பாத்ரூம் வந்து ஈரமாக இருக்குது, உடனே வந்து நம்ம யூஸ் பண்ணணும், காஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வைப் வச்சு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே டக்குன்னு காஞ்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.